வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசு சார்பாக ஒரு நேஷனல் அப்ரெண்டிஷிப் மேளா அப்படிங்கிற ஒரு தொழில் பழகுனர் பயிற்சி நடத்துகிறாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். கூகுளில் போயிட்டு dgt.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. உடனே வரக்கூடிய இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த முதல் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுதான் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் அவங்களோட வெப்சைட்டு. இங்கே தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நேஷனல் அப்ரெண்டிஷிப் மேளா இதோட டேட்டு 21 ஏப்ரல் 21 நடக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன் த ஸ்பாட் இன்டர்வியூ அசஸ்மெண்ட் அண்ட் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5th to 12th வரைக்கும் பாஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கில் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்ட் கிராஜுவேட் இவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். 700 லொக்கேஷனில் இந்த இது நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது 30 செக்டர்ஸில் 500 ட்ரேடர்ஸ் கலந்துக்கிறாங்க. 4000 கம்பெனிஸும் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த லிங்க் இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ரெண்டிஷிப் மேளா 21 ஏப்ரல் 2022. இதில் கேண்டிடேட் அல்லது ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நியரஸ்ட் சென்டர் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இந்தியன் மேப் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ண உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே காட்டுது. இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த சென்டரில் இந்த அப்ரெண்டிஷிப் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஷிப் மேளா எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம், கோஆர்டினேட்டரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கேண்டிடேட் ஆர் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இங்கே உங்கள் நேம், கேண்டிடேட் நேம் கொடுக்கணும், ஃபாதர் நேம் கொடுக்கணும், ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க, குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. குவாலிஃபிகேஷனில் 8th 10th +2 ஐடிஐ எனி டிப்ளமோ கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனோ அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி கொடுக்கணும், ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். ஃபுல் அட்ரஸும் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்கள் மெயிலுக்கும் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். அப்புறம் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பருக்கு இல்லைன்னா இமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. சொல்லக்கூடிய டேட்டுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணால் போதும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.